தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 20 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டுக்குச் சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 2ஆம் வாரம் ஜனவரி 24ஆம் தேதி 2026ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க என்ன நடக்குது. இயேசு தன்னுடைய சீடர்களோட எங்க போறாரு? வீட்டுக்கு போறாரு. ஆனாலும் என்ன பண்றாங்க மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து ஏசப்பாவை சாப்பிடவே விடலையாம். தண்ணி குடிக்க கூட விடலையாம் ஏசப்பாவை. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஏசப்பாவை அன்பு தொல்லை, ஒரு வேண்டுதல் தொல்லை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளும் என்ன பண்ணணும்? நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். மக்களால அதை வந்து நமக்கு தேவையானதை மக்களால கொடுக்க முடியாது. அப்படிங்கிற நிலைமை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா கடவுள்கிட்ட போய் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு அவரை நிம்மதியாவே விடாம நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை டார்ச்சர் பண்ணியாவது நம்ம வேண்டுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பயாவது கடவுள் வந்து நம்ம வேண்டுறத என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் சீக்கிரமா குடுப்பாரு. ஓகேங்களா? அதாவது அதுவும் நம்ம என்ன சொல்லணும்? கடவுளே, அதுவும் உன் விருப்பப்படி எனக்கு கிடைக்கணும். நீர் விரும்பினால் எனக்கு குணமாகணும். நீர் விரும்பினால் இது எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவ தொந்தரவு பண்ணிட்டு நம்ம இது பண்ணோம். ஏன்னா நமக்கு பின்னாடி லைன்ல எவ்வளோ பேர் நிக்கிறாங்க. நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நிக்கிறாங்க. நம்ம நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமா கேட்கணும்னா என்ன பண்ணணும்? நாம ஏசப்பாவ முந்தி அடிச்சுட்டு போயிட்டு அவருக்கு என்ன பண்ணணும்? வேண்டுதல் நம்ம வச்சோம்னா மட்டும்தான் கடவுள் நமக்கு நமக்கு சீக்கிரமா நடக்கும். கரெக்ட்டுங்களா? அது மட்டும் இல்லாம பாருங்களேன், ஏசப்பா வந்து அப்பவே நமக்கு தெரியும். அவர் எவ்வளவோ அற்புதங்கள் அவர பார்க்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே அற்புதங்கள் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஏன்னா யாரையும் வெறுங்கையோடு அனுப்பல. அவ்வளோ அற்புதங்கள். ஸோ நம்ம வாழ்க்கையில ஏசப்பா மிகப்பெரிய அற்புதங்கள் செய்ய காத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம அவர போய் தேட போறதில்ல. ஸோ நம்ம எல்லாரும் அவரை போய் தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுவாரு? எல்லா வரங்களையும், அருள் கொடைகளையும் நமக்கு குடுப்பாரு. அதன் மூலம் நாம கடவுளுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழ முடியும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு எப்போ இயேசுவின் நன்றி மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.